நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக பிரீதா. சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்க தடை கோரி முதலமைச்சர் ஜெயலலிதா தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் கடும் மின்வெட்டு, மின்சாரம் வழங்க கோரி பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சாலை விபத்தில் மூளை சாவு அடைந்தவரிடமிருந்து தானமாக பெறப்பட்ட இதயம் கல்லூரி மாணவிக்கு பொருத்தப்பட்டது. இதய மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றதாக மருத்துவர்கள் தகவல். மயிலாடுதுறை அருகே ஏல சீட்டு நடத்தி 5 கோடி ரூபாய் மோசடி, பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார். இலங்கையில் மீண்டும் வெடித்தது இனக்கலவரம், இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை தடுத்து நிறுத்த அமெரிக்கா வலியுறுத்தல். உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் போர்ச்சுகலை 4-0 என்ற கோல்கள் கணக்கில் வீழ்த்தியது ஜெர்மனி. தாமஸ் முல்லர் ஹாட்ரிக் கோல்கள் அடித்து அபாரம். சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க கோரி முதலமைச்சர் ஜெயலலிதா தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறுகின்றது. முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் லெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளிட்ட 33 நிறுவனங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தங்களை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி லெக்ஸ் உள்ளிட்ட 5 நிறுவனங்கள் மனு தாக்கல் செய்துள்ளன. இதில் லெக்ஸ் நிறுவனத்தின் மனு மீது 18ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஒத்திவைத்தது. மேலும் லெக்ஸ் உள்ளிட்ட 4 நிறுவனங்கள் வழக்கில் இந்த வார இறுதியில் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இதேபோல் லெக்ஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது மேலும் 5 நிறுவனங்கள் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். இவை முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கினை இழுத்தடிக்கும் முயற்சியாக உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் இரவு முழுவதும் மின்தடை நிலவியதால் கடும் அவதி அடைந்த பொதுமக்கள் மின்சார வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மதுரவாயல், நெற்குன்றம், கோயம்பேடு, வளசரவாக்கம், போரூர், காரம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் மின்தடை ஏற்பட்டது. இதனால் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்தனர். நீண்ட நேரமாகியும் மின்சாரம் மீண்டும் வழங்கப்படாததால் விரக்தி அடைந்த அவர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள மின் வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பல்வேறு மின்வாரிய அலுவலகங்களில் இரவு நேரங்களில் புகார்களை பெறுவதற்கான அலுவலர்கள் பணியில் இல்லாதது தெரியவந்தது. சார், இது மாதிரி ஜூன் 1ல இருந்து கரண்டே போவாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ஜூன் 1ல இருந்து அதிகமா போகுது. நாங்க ஒரு நாள் தராம இபி ஆபீஸுக்கு வரோம், எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. கேட்டாக்கா கம்ப்ளைண்ட் வாங்கினா கூட கம்ப்ளைண்ட் வாங்கல, மொத்த ஏரியாவுக்கும் போயிடுச்சு, உங்களுக்கு மட்டும் நாங்க கம்ப்ளைண்ட் வாங்கி என்ன பண்ண போறோம்னு கேக்குறாங்க. டெய்லி ராத்திரி 11 மணிக்கு, 12 மணிக்கு, 1 மணிக்கு இங்க தான் வந்துட்டு இருக்கோம். யாரும் எந்த விதமான ஒரு பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்காங்க சார். போன் எடுக்கிறது கிடையாது. இதுக்கு அதிகாரி தான் ஏதாவது நடவடிக்கை எடுத்து அதுவும் இந்த ஏரியா ரொம்ப வசராக மட்டமான ஒரு மின்சாரம் சார். இது இதே பார்க்க மாட்டேன். மின்சாரம் இதுல ஒரு மட்டமா இருக்குது. ஒரு கரண்ட் பில் ஒரு நாள் பே பண்ணலனாக்கா பீஸ் பண்ணிட்டு போறாங்க வீட்டுக்கு, பெனால்ட்டியோட பண்ணுறாங்க. இதுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கும் போது அப்ப மக்களுக்கு என்ன பண்றாங்க இந்த அரசாங்கம்? இதுக்கு சட்டம் கிடையாது. இதுக்கு நடவடிக்கை எடுத்து சார் எங்களுக்கு. பல்வேறு இடங்களில் செயற்கையான முறையில் மின்தடை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நள்ளிரவில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டை தொடர்ந்து சென்னை வாசிகள் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் மூளைச்சாவு அடைந்தவரிடமிருந்து தானமாக பெறப்பட்ட இதயத்தை கடும் முயற்சிக்கு பிறகு கல்லூரி மாணவிக்கு வெற்றிகரமாக பொருத்தி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட இதயம் மற்றொருவருக்கு 4 மணி நேரத்திற்குள் பொருத்தப்பட வேண்டும் என்பதால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்து அடையாறு மலர் மருத்துவமனைக்கு எவ்வித தாமதமும் இன்றி இதயம் எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டது. இதனை அடுத்து கடற்கரையில் அமைந்துள்ள காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு இதயம் கொண்டு செல்லப்படும் ஆம்புலன்ஸ் வேகமாக செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற ஆம்புலன்ஸ்
13 நிமிடங்களில் மலர் மருத்துவமனையை அடைந்தது. இதனை அடுத்து மலர் மருத்துவமனையில் ஹோவிக்கு 3 மணி நேரம் இதய மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். 21-year-old கேர்ளுக்கு நம்ம ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேஷண்ட் ஆக்சுவலி மும்பைಯಿಂದ இங்கே வந்துட்டார். அவருக்கு சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தது. இங்கே வந்துட்டு நம்ம எல்லா செக்கப் பண்ண அப்புறமும் எண்ட் ஸ்டேஜ் ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதனால் இதுக்கு ஓன்லி ட்ரீட்மெண்ட்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. 1 hourலி நம்ம சர்ஜன் டாக்டர் கேஆர் பாலகிருஷ்ணன் அவர் சீஃப் சர்ஜன், அவர் ஓல்டு ஹார்ட் எடுத்துட்டு இந்த நியூ ஹார்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். பண்ண அப்புறம் இமீடியட் ஹார்ட் ஸ்டார்டட் பீட்டிங். அது நல்ல ஹார்ட்டு, அதனால் நல்லா பீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ பேஷண்ட்டு நல்லா இருக்கு. மதுராந்தகத்தை சேர்ந்த லோகநாதன் என்பவர் கடந்த 11ஆம் தேதி ஏற்பட்ட சாலை விபத்தில் சிக்கியதால் மூளை சாவு ஏற்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவரது உடல் உறுப்புகளை தானமாக அளிக்க அவரது பெற்றோர்கள் முன்வந்தனர். இதனை அடுத்து சென்னை அடையாறு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மும்பையை சேர்ந்த கோவி எனும் பெண்ணுக்கு லோகநாதனின் இதயத்தை பொருத்த முடிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே ஏல சீட்டு நடத்தி 5 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்து தலைமறைவான நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை அடுத்துள்ள முருகமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் அப்பகுதியில் ஏல சீட்டு நடத்தி வந்தார். இவரிடம் முருகமங்கலம், ஆலங்குடி, குத்தாலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் 50,000 ரூபாய் முதல் 5 லட்சம் வரையிலான சீட்டுகளில் சேர்ந்து பணம் கட்டி வந்தனர். கடந்த 6 மாதமாக சீட்டு முடிந்தவர்களுக்கு பணம் கொடுக்காமல் வட்டி மட்டும் கொடுப்பதாக கூறியதோடு சீட்டு கட்டி முடித்தவர்களுக்கு பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சீட்டு பணம் 5 கோடியே 50 லட்சத்துடன் பாலமுருகன் தலைமறைவானதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து பணம் கட்டி ஏமாந்தவர்கள் அங்குள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்துள்ளனர். ஒரு 5 வருஷமா ஒரு டெய்லி ஃபைனான்ஸ் தான் விட்டுட்டு இருந்தேன். அது இல்லாமல் ஏழை சீட்டு சேர்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சேர்ந்து இப்போ நான் சேர்ந்துருக்கேன்னா நான் 50 ரூபா சீட்டு போட்டுருந்தேன். எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். 800 பேர் 1000 பேர் குறையாம இருக்கும். ஏழை சீட்டு கம்மியாக ஒரு சீட்டு 50,000, 1.5 லட்சம், 2 லட்சம் ரூபா, 5 லட்சம் வரைக்கும் கூட போட்டுருக்கேன். 4 மாசமா சீட்டு ஏழை முடிஞ்ச அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்து திரும்ப இப்போ 1 வாரமா ஆளை காணும். முருகமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் பாலமுருகன் என்பவர் கடந்த 5 ஆண்டுகளாக அரசு அனுமதியின்றி சீட்டு நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் ஏலம் எடுத்த நபர்களுக்கும் சீட்டு முடித்த நபர்களுக்கும் உடனடியாக பணம் பட்டுவாடா செய்ததால் முருகமங்கலம் கிராமத்தை சுற்றியுள்ள பல்வேறு கிராம மக்கள் பாலமுருகனிடம் சீட்டு கட்டினர். இந்நிலையில் சீட்டு பணம் 5 கோடியே 50 லட்சம் ரூபாயுடன் பாலமுருகன் தலைமறைவாகியுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடைபெறும் கலவரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் தென்மேற்கு கடற்கரை நகரமான பெருவாளாவில் இஸ்லாமியர்கள் மீது புத்த மதத்தினர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அடுத்து மீண்டும் இலங்கையில் இன கலவரம் மூண்டுள்ளது. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதிகளில் உள்ள வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை மீது தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் அங்குள்ள பொருட்களும் சூறையாடப்பட்டுள்ளன. இன கலவரத்தில் 3 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் 100க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். இதனையடுத்து அலுத்காமா, பெருவாலா மற்றும் தர்கா டவுன் ஆகிய பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. கலவரத்தை கட்டுப்படுத்துமாறு இலங்கை அரசை அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கலவர பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து இன மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களின் உயிர், உடைமைகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் ஆகியவை பாதுகாக்கப்படுவதை இலங்கை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக பாராபட்சமின்றி விசாரணை மேற்கொண்டு கலவரத்துக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் இன மோதல் வெடித்துள்ளது இலங்கை அரசுக்கு நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.